அரசியலில் சில கருத்துக்கள் நம்ப முடியாமல் அசாத்தியமான கருத்துக்களாக இருக்கும். அப்பேற்பட்ட கருத்துக்களை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, காண்டில் பேசுகிறாரு. இப்படிலாம் நடக்குமா? அவர் ஏதோ காண்டில் பேசினுக்கிறாரு, நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு பாஜக கண்டிப்பாக இந்த தடவை தேர்தலில் ஜெயிக்கும் அப்படின்னு ஆளுங்கட்சிக்கிட்ட போய் சொல்லுங்களேன். ஆளுங்கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க? ஆட நம்ம மேலே இருக்கிற காண்டில் பேசினுக்கிறாங்க, பாஜக எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஜெயிக்குமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உதாரணத்துக்கு தான் சொன்னது. இப்போ ஒருத்தர் அதான் சொல்கிறார், என்ன சார் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்களேன்னு கேட்டால் வெறுப்பில் பேசிக்கிறாரு. அதை போய் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. யார் அவர், எந்த கருத்தை வெறுப்பு கருத்து என்று சொல்கிறார் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தான் இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். விஜய் போய் அதிமுகவோட கூட்டணி வச்சிட்டா அதிமுக பாஜகவை கூட்டணியிலேருந்து கலட்டி விட்டுரும் அப்படின்னு இதை ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்கு இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வெறுப்பில் இந்த மாதிரி தேவையில்லாமல் கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் வெறுப்பில் பேசிகிட்டு இருக்கார். அதே மாதிரி தனிநபர் கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அதனால் இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஒவ்வொருடைய சொந்த கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அவர்களுக்கு மேலே என்ன வெறுப்போ என்கிறது தெரியாது. என் மேலேயும் கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசினாங்க, இப்போ ஒன்றுமே பேசுகிறேன். அவருடைய சொந்த பிரச்சனைகளுக்காக கட்சிகளை பற்றி பேசுவது என்பது அது சரியான கருத்தாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு திருமாவளவன் அவர்கள் போன காருக்கு முன்னாடி ஒரு நபர் வண்டியை கொடுக்க நிறுத்தி பிரச்சனையாகி அப்புறம் அது கைகலப்பா மாதிரி இது பெரிய பிரச்சனையாச்சு. இந்த பிரச்சனையை பற்றி திருமாவளவன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. என்னென்னா, இதுக்கு பின்னாடி பிஜேபியின் ஆர்எஸ்எஸ்ஸின் தூண்டுதல் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காராம். இதை கேள்வியாக கேட்டோன்னே நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சார் என்ன சார் உங்களோட தூண்டுதல் இருக்குங்கிறாங்க, உங்கள்னா நீங்கள் இல்லை பாஜக இல்லைனா ஆர்எஸ்எஸ் தூண்டி விட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், தம்பி யாரோ ஒருத்தர் முன்னாடி போகிறாரு, அவரை கொண்டு போய் காரில் இவங்க முட்டுறாங்க, அதுக்கப்புறம் இறங்கி சண்டை போடுறாங்க, அவங்களாம் அடிச்சுக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எப்படி வந்துச்சு, சும்மா சொல்லணும்னு சொல்லக்கூடாது தம்பி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதுக்குரிய திருமாவளவன் வந்த காரில் மோதனதாக சொல்லி ஒரு வழக்கரையும் அடிச்சிருக்காங்க. அடித்தது திருமாவளவனுடைய ஆள். இதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு?